நண்பர்களே, மாலை வணக்கம். ஒரு கடுமையான நாளின் இறுதியில் உங்கள் அனைவரையும் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சாத்தாங்குளத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவம் சார்ந்த என்னுடைய கருத்துக்களும், இதுபோன்ற சம்பவங்களில் தலையீடு செய்யும்போது மனித உரிமை காப்பாளர்களுடைய பங்கு என்ன, அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி நான் இந்த பகிர்வை கொண்டு செல்ல விரும்புகிறேன். முதலில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திருநெல்வேலி மாவட்ட சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாசத்துக்குரிய தோழர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சம்பவத்திற்குள் நேரடியாக செல்லலாம். இது பத்திரிகைக்கு பேசுகிற மாதிரி இல்லைன்னா டிவியில் பேசுகிற மாதிரி பேசாமல் இது நமக்குள்ளார ஒரு உரையாடலாக கொண்டு செல்ல விரும்புகிறேன். அப்பொழுதுதான் இந்த வழக்கில் நம்முடைய தலையீடு இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக நமக்கு அமையும். நண்பர்களே, இந்த வாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு வாரம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஐநா சபையில் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக உலகளவில் நாம் செலவு செய்கிறோம், அனுசரிக்கிறோம். இந்த அனுசரிப்பை ஒட்டி சித்திரவதை சார்ந்த சட்டங்கள் பற்றி பேசுவது அல்லது ஐநா சபையில் சித்திரவதைக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சாசனத்தில் வெவ்வேறு நாடுகள் கையொப்பமிட்டிருக்கிறார்களா, ஏற்புரை செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை விவாதம் செய்வதற்கு ஒரு தருணமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை நம்முடைய சட்டத்தில் சித்திரவதை என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. டார்ச்சர் என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இந்தியன் பீனல் கோடில் அது டிஃபைன் செய்யப்பட்ட ஒரு குற்றம் கிடையாது. சித்திரவதையை தடுப்பதற்கு இந்த தேசத்தில், ஒரு ஜனநாயக நாட்டில், உலகத்தில் பெரிய ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற அந்த நாட்டில் அதற்கு எதிரான ஒரு டொமெஸ்டிக் லா, இந்தியன் லா அகெயின்ஸ்ட் டார்ச்சர் கிடையாது. ஐநா சபையினுடைய சாசனத்தை 1997ஆம் ஆண்டு அன்று இருந்த தேசிய மனித உரிமை ஆணையம் அரசை அழுத்தம் கொடுத்த காரணத்தினால், ஜஸ்டிஸ் வெங்கடச்செல்லையார் தலைமையில் இருந்த அந்த ஆணையம், அதன் காரணமாக 97 இந்தியா கையொப்பமிட்டது. கையொப்பமிடுவது முதல் கட்டம். அந்த சாசனம் இந்தியாவுக்கு பொருத்தப்பட வேண்டும் என்றால் இந்தியா ஏற்புரை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் ராட்டிஃபை என்று சொல்வார்கள், தமிழ் ஏற்புரை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகவே நாம் சைன் செய்திருக்கிறோம். we have signed it, we have not ratified it. நாம் இன்னும் அதை ஏற்புரை செய்யவில்லை. இதுதான் பின்னணி. அப்போ ஐநா சபையுடைய சாசனம் ஏற்புரை செய்யப்படாத ஒரு சாசனம். நம்முடைய நாட்டில் சித்திரவதையை தடுப்பதற்கு சட்டம் கிடையாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் பல நமக்கு சாதகமாக இருக்கு. சித்திரவதை தடை செய்யப்பட்டிருக்கு என்று கூறுகின்ற தீர்ப்புகள், பல தீர்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த முன்னுதாரண தீர்ப்புகளை வைத்துதான் சித்திரவதை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், தவிர தனித்த சட்டம் கிடையாது. அதை அனுசரிக்கக்கூடிய நாள் தான் ஜூன் 26. இந்த வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். இந்த சம்பவத்திற்குள் செல்வதற்கு முன்பு நம் அனைவருக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். மார்ச் 24ஆம் தேதி இந்த லாக்டவுன் ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நாம் பார்த்தது காவல்துறையுடைய அத்துமீறல்களை பார்த்தோம். மிக கொடூரமான அத்துமீறல்களை பார்த்தோம். 144 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க அராஜகமாக காவல்துறை நடப்பதற்கும், சட்டத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஏதோ எமர்ஜென்சி காலம் போல நினைத்து கொண்டு நடப்பது நம்ம பார்த்தோம், தமிழகத்தில் பார்த்தோம். ஏகப்பட்ட பேரை அடிப்பது, காயப்படுத்துவது,
தோப்பு காரணம் போட வைக்கிறது, அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். பேசி அழுத்தம் கொடுத்து மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு பல புகார்கள் போய் சென்ற பிறகு டிஜிபிக்குனா ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் கொடுக்குறோம். இது என்ன அநியாயமா இருக்கு போலீஸுடைய போக்கு. இந்த நேரத்தில் போலீஸை விமர்சனம் பண்ண வேண்டாம் முயற்சி எடுத்தால் கொடூரமாக நடந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பிற்பாடு டிஜிபி திரிபாதி அவர்கள் ஒரு கம்யூனிகேஷன் எழுதுகிறார் காவல்துறைக்கு. அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புகிறார். இந்த பின்னணி நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்புறம் ஓரளவுக்கு கட்டுப்பாடு இருந்தது. அப்போ இந்த கோவிட் காலகட்டத்தில் கடையை எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு மூடணும், எந்த ரோட்டுக்கு போகலாம், எந்த ரோட்டுக்கு போகக்கூடாது, எதை அணிந்துகிட்டு போகணும், எதை அணிந்துகிட்டு போகக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வரப்படுகின்ற கைட்லைன்ஸ். இது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கொண்டு வர கைட்லைன்ஸ் கிடையாது. கடை எத்தனை மணிக்கு திறக்கணும், இன்னைக்கு இத்தனை மணின்னுவா, நாளைக்கு அத்தனை மணின்னுவா, இன்னைக்கு லாக்டவுன், நாளைக்கு லாக் ஓபன் பண்ணுவான். அது போன்ற ஒரு தவறு செய்ததாக குற்றச்சாட்டு யார் மேல? ஜெயராஜ் மேல. அவருடைய கடையை 18ஆம் தேதி, 19 கிடையாது 18ஆம் தேதி இரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் மூடுன்னு சொல்றாங்க. அவங்க இன்னும் மூட மாட்டேன்றாங்க. அதில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இடத்த விட்டு காலி பண்ணுன்னு எல்லாரையும் சொல்றாங்க. சரி, இது ஒரு விவகாரம் பிடிச்ச இடம் கண்டுபிடிச்ச பிற்பாடு 19ஆம் தேதி மறுபடியும் காவலர்களை அனுப்புகிறார்கள். சாத்தாங்குளத்தினுடைய காவல்துறையுடைய கல்ச்சர் எப்படி இருக்கு பாருங்க. சைக்கலாஜிக்கலா ஒர்க் பண்றாங்க. ப்ரீவியஸ் டே ஒரு வியாபாரி எப்படி கலடா பண்ணிட்டு இவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னா பார்த்த பிற்பாடு சரி இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும்பா சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவன் சரியா இருப்பான். அந்த போக்கில் 19ஆம் தேதி மாலை மறுபடியும் 9:15 மணிக்கு வர்றதாக எஃப்ஐஆர் நமக்கு தெரியுது. காவல் நிலையத்திற்கு வந்தவரை ஜெயராஜ் பதில் சொல்றதுல ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அவரை அடிச்சு காவல் நிலையத்துக்கு கூட்டி செல்கிறார்கள். அவர்கள் சொல்வது என்னன்னா அங்கேயே ஜெயராஜ் அடிச்சதாகவும் மண்ணில் பிறண்டதாகவும் எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. ஒரு கடையில வியாபாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி இது போன்ற விஷயங்கள்ல, ஒரு மொபைல் ஷாப்ல உட்கார்ந்து இருக்க வியாபாரி இது போன்ற விஷயங்கள்ல இறங்குவார, தரையில பிறல்றது, வியாபாரிக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் இல்லையா? அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. தகப்பனார ஜெயராஜ ஸ்டேஷன்ல கூட்டு போய் அடிக்கிறாங்க. சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் என்ன நடக்குது என்று அந்த மாவட்டத்துடைய எஸ்பிக்கு தெரியாதோ? நான் கான்ஸ்டபிள் எழுத ஆரம்பிக்க விரும்பவில்லை, நான் ஐபிஎஸ் அலுவலகத்தில் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆகவே அந்த ஸ்டேஷனுக்கு வந்தவன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மகன் 31 வயது உள்ள அந்த பெனிக்ஸ் என்ற அந்த பையன் எந்த கல்லூரின்னு தெரியல, பட் MSW படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பையன், படிச்ச பையன், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். இந்த சோஷியல் ஒர்க் படிச்சு வெவ்வேறு இடங்களில் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அக்கறை இருந்தால், சமுதாயத்தின் மேல் அக்கறை இருந்தால், நீங்கள் சமூக பணியை பற்றி படிக்கக்கூடியவர்கள், உங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவனை காவல்துறை சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள், தெருவுக்கு வர வேண்டியவர்கள் நீங்கள் லோயலா கல்லூரியில் படித்தவராக இருக்கட்டும், மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்ததாக இருக்கட்டும், மெட்ராஸ் ஸ்கூலில் சோஷியல் ஒர்க்கில் படித்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டெல்லா மேரிஸில் படித்ததாக இருக்கட்டும், பிஷப் வீவர் காலேஜில் படித்ததாக இருக்கட்டும், எந்த கல்லூரியில் படிச்சிருந்தாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு மரியாதை, தெருவுக்கு இன்று அவனுக்காக போராட வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. நாளைக்கு யாராவது எங்களை கூப்பிடுங்க, அந்த கல்லூரிக்கெல்லாம் கூப்பிடுங்க, நாங்கள் அன்னைக்கு கேட்குறோம் உங்க MSW படித்தவருக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீன்றத முதல் கேள்வியாக கேட்போம். இந்த பையன் ரோஷமான பையனா இருக்கக்கூடிய காரணத்தினால அப்பாவை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு போறான். ஸ்டேஷன்ல அடிக்க கூடாது. உங்களுக்கு எந்த சட்டத்தில் ஸ்டேஷன்ல அடிப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? அடிச்சதை பத்தி எஸ்பி கேள்விப்படலையா? அவனுக்கு ஹார்ட் வீக்கா இருந்தது மட்டும் எஸ்பிக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன அவருடைய ECG இவர் எடுக்கிறாரா? நான் மரியாதை குறைவா பேசுறேன், தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம். போய் பேசக்கூடாது ஒரு IPS ஆபீசர். உனக்கு வெக்கமா இருக்கலாம், உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு அசிங்கமான சம்பவம் நடந்தது.
தயவுசெய்து எனக்கு சங்கடமா இருக்கு, நான் சில விஷயங்களை பேச விரும்பவில்லை, விசாரணைக்கு அப்புறம் நான் பேச விரும்புகிறேன். நீ தரமான ஆளு, போய் பேசுறீங்க. போய் அப்பாவை ஏன் அடிக்கிறேன்னு கேட்ட உடனே அவனை உள்ளார இழுத்துட்டு வாடா, அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுறான்னு சொல்றான். அதன் விளைவாக தான் அந்த தம்பிக்கு மறுபடியும் அடி உழுது ஸ்டேஷன்ல. அத அடிச்ச சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ரகு கணேஷ். ரகு கணேஷ் அங்க ஒரு பெரிய ஆளா, செல்வாக்கான ஆளா. இப்போ அவர் செல்வாக்கான பார்ப்போம், ஒன்னொன்னா பார்ப்போம். இவர்கள் இருவரையும் அடிக்கிறார்கள். இந்த பையன் மகனை வந்து அவருடைய ஏனஸ்ல பின்னே ஒரு கம்பியை விட்டு நோண்டி இருக்காங்க. ப்ளீடிங் ஆகி நாம் கேள்விப்படுறது. இதெல்லாம் நம்ம உத்தரவாதம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பல லுங்கிகள் ஈரமாய் போய் ரத்தக்கரையுடன் நாசமா போச்சான். 10 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 9:15 சம்பவம் நடந்திருக்கு. 10 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 3/4 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு முடிச்சாச்சு. எவ்வளவு வேகமா வேலை செய்யறாங்க பாரியா தூத்துக்குடியில் போலீஸ். அந்த எஃப்ஐஆர் டைப்டு கம்ப்யூட்டரைஸ்ட் எஃப்ஐஆர் கிடையாது, ஹேண்ட் ரிட்டன் எஃப்ஐஆர், கையால் எழுதப்பட்ட எஃப்ஐஆர். இதெல்லாம் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன், நீதிமன்றத்துக்கு தெரியணும். அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு 2 வழக்கறிஞர்கள் வேற வழக்கு சம்பந்தமா வந்திருக்காங்க. என்னங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களை வெளியே போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்டிட்டு அடிச்சிருக்காங்க. இதுக்கு தான் உங்களுக்கு காவல் நிலையம் கொடுக்கப்பட்டிருக்கா? எந்த காவல் நிலையத்தையும் நீங்க கதவை பூட்ட முடியுமா? அது என்ன மறைவா காவல் நிலையத்தில் பூட்டிக்கிட்டு நீங்க அடிக்க வேண்டியது இருக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த காவல் நிலையத்தினுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாங்க ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்கோம், கொடுங்க பார்ப்போம். நீங்க எப்பொழுதும் சொல்ற போய் தான் இங்கேயும் சொல்லுவீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆர்டிஐல கேட்டு போலீஸ் என்ன தகவல் கொடுத்திருக்கீங்க? அதே தகவல் பெறும் அதிகாரிட்டு தான் வரும் அடிஷனல் எஸ்பி. நீங்க என்ன தகவல் கொடுக்க போறீங்க? இப்படி அடிச்சு அவங்களுக்கு உடம்பெல்லாம் காயமாக்கி அந்த எஃப்ஐஆர் அவங்க பிறண்டதின் காரணமாக இந்த காயங்கள் நடந்தது என்று நீங்கள் எழுதி அடுத்த நாள் காலையில குடும்பத்துக்கு எந்த தகவலும் கொடுக்காம ஒரு கைது செய்யறீங்கன்னா கைது செய்யுங்க, அடிக்கக்கூடாது. கைது செய்யறீங்கன்னா எதற்காக கைது செய்யறீங்க, எங்க கைது பண்ணீங்களோ அந்த இடத்துல நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். டி.கே. பாசு தீர்ப்பின்படி சிஆர்பிசி ப்ரொவிஷன் அமெண்டட் செக்ஷன் 41 படி அதெல்லாம் செய்யாம இவங்க 2 பேரையும் நைட்டு ஃபுல்லா அங்க வச்சு காலையில கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா நல்லா கவனமா கேட்போம். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆளை போய் முன்னே நிறுத்த வேண்டும். இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரொம்ப கொரோனா அவேர்னஸ் உள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா. அதனால இருக்கிற பேப்பரை 2 நாளைக்கு அப்புறம் தான் கையை வைப்பாராம், இல்லைன்னா ஒரு கொரோனா வந்துருமா. இந்த நாட்டில் அவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தூக்கி எறிகின்ற அசிங்கத்தெல்லாம் கையால அள்ளுகிறார்களே நம்முடைய சானிட்டரி ஒர்க்கர்ஸ். அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஏன் தெருவில் நிற்கக்கூடிய கூட்டங்களை அடக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் வெறும் கையால எல்லாரையும் தொட்டு தொட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, நியாயமா செய்யக்கூடிய வேலைகளை. மேஜிஸ்ட்ரேட் 2 நாளா பேப்பர் தொட மாட்டாரா? ஏன்னா அதில் கொரோனா வைரஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் தொடுவாராம். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவரை ப்ரொடியூஸ் பண்ணவில்லை. இப்பொழுது அதுக்கு ஒரு புதிய கதை சொல்கிறாங்க. என்ன? ஏன்னா 2 அட்வொகேட்ஸ் போய் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லியிருக்காங்க, என்னங்க அவர் காயத்தோடு அங்கே 2 பேர் இருந்திருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு ரிமாண்ட் போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அது முதலே சொல்லியிருக்க வேணாமா நீங்கள்? நான் உடனே அவங்கள பார்க்க வந்திருப்பேனே, நான் பாட்டுக்கு ரிமாண்ட் போட்டேனே என்று கூறியிருக்கிறார் மேஜிஸ்ட்ரேட். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அங்கே சாத்தாங்குளத்தினுடைய பார் அசோசியேஷனில் இருக்க வழக்கறிஞர்கள் சொன்ன விஷயங்கள்.
இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதையும் நான் பகிரங்கமாக வெக்கத்தோட சொல்றேன், வருத்தத்தோட சொல்றேன். இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஒரு வழக்கறிஞராக இருந்துகிட்டு இதெல்லாம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையை பேச வேண்டும். நான் அதுக்காக மறைச்சு பேச முடியாது. அந்த மேஜிஸ்ட்ரேட்டு எந்த பேப்பர் போலீஸ் கொடுத்தாலும் கையொப்பம் போடுவாருங்க. அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. இது பொய்யாக யாரும் இப்படி பேச மாட்டாங்க. அந்த தைரியத்தினால்தான் அந்த காவல் நிலையத்தில் இந்த பேப்பர்ஸ் அனுப்பியிருக்காங்க. நம்ம எது கொடுத்தாலும் கையெழுத்து போடுறவர் தான் மேஜிஸ்ட்ரேட். எவ்வளோ நம்ம ஜுடிஷியரி நம்ம நீதித்துறையை எவ்வளோ கொச்சப்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஒருவருடைய நடத்தை, ஒரு காவல்துறையுடைய நடத்தை காவல்துறைக்கு எவ்வளோ கெட்ட பேர் கொண்டு வந்திருக்கோ, அதே போல் நடுவராக பணி செய்பவர் நீதித்துறைக்கு எவ்வளோ கெட்ட பேரை கொண்டு வந்திருக்கார். இப்ப சொல்லப்படுவது இவங்க இருவரையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு சென்றதாகவும், மருத்துவ பரிசோதனைக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். எது உண்மைன்றது இன்னும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிற்பாடு தான் தெரியும். அப்படி கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த உடம்பில் இருந்த காயங்களை நோட் பண்ணாம சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருக்காரு பாருங்க நம்ம மருத்துவர். அவர் மாட்டுவார். இது விடுற மாதிரி கிடையாது. சாதாரண வழக்கறிஞர் மாதிரி விட்டுட்டு போயிட மாட்டோம் நாங்க. முதல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மாட்டிக்குவாங்க. அந்த இன்ஜுரிஸ் ஒழுங்காம ரெக்கார்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம மேஜிஸ்ட்ரேட்டை போயிருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாத காரணத்தினால தன் முன் ஆஜராகாத ஒரு நபரை அவர் ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணது பயங்கர தவறு. இப்போ அவங்களுக்கு அதுக்கு ஒரு சப்பை கட்டியிருக்காங்க. நான் அந்த சப்பை கட்டுறதையும் ஓப்பனா சொல்லிடுறேன், எல்லாம் ஒன்றும் மறைக்கிறது. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நான் பார்த்தேன். எங்க மேஜிஸ்ட்ரேட் ரூம்ல இருந்து வண்டியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா பார்த்தாங்களாம். நாளைக்கு சொல்லுங்க, நீதிமன்றங்களில் சொல்லுங்க, நாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா ரிமாண்ட் டைமை பார்த்தோன்னு சொல்லுங்க. சரி, அப்படி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நேரடியாக பார்த்திருந்தீங்கன்னா தான் அவங்க காயங்கள் இருக்கா இல்லையான்றது சொல்லி இருப்பாங்க. உடம்புல இருக்கக்கூடிய கையை கழட்டியா நான் பார்க்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. சரி, இவர்கள் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்ன? குற்றவாளிகளாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற பிற்பாடு உடனடியாக எல்லாரையும் ரிமாண்ட் பண்ற காலம் பழைய காலம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? எல்லாரையும் கைது செய்து ரிமாண்ட் பண்ண கூடாதியா? 7 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கு யாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கோ அவர்களை மட்டும்தான் நீங்கள் ரிமாண்ட் செய்ய வேண்டும், மற்றவர்களை நீங்கள் ரிமாண்ட் செய்யக்கூடாது. அப்படி அவர்களை ரிமாண்ட் செய்தீர்கள் என்றால் அதற்கு ரிமாண்ட் ஆவதற்கு விசேஷ காரணங்கள் என்ன என்று காவல்துறை உங்களுக்கு கொடுக்கணும். நீங்களும் அதில் உங்க ரீசன்ட் ஆர்டர்ல எழுதணும்னு சொல்றாங்க. இங்க போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸ்லையும் ஒரு செக்ஷன் தவிர மற்றதெல்லாம் 3 மாதம் 6 மாதம் 2 வருஷம் தண்டனை தான் மேக்சிமம். 506 part 2 போட்டிருக்காங்க, அதுல மட்டும் 7 ஆண்டு. அது 7 ஆண்டுக்கு மேல இல்ல, மேக்சிமம் 7 years. அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய அர்னீஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கின்படி மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கில் அவர்களை ரிமாண்ட் செய்திருக்க கூடாது. ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா என்னையே தகராறுன்னு சொல்லியிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, கடை திறந்துட்டோம், அவங்க சொல்ற மாதிரி சொல்ல நேரத்தில் நாங்கள் பூட்டல, வாதம் வந்துருச்சு, அவங்க எங்களை திட்ட, நாங்கள் அவங்களை திருப்பி திட்ட, ஏதோ தகராறாயிருக்கோம், ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு சரியான நபராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? இதெல்லாம் கொண்டு எதுக்கே ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரிமாண்ட் பண்ணுற நேரமா, ரிமாண்ட் பண்ணுற விஷயமா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலையா என்று கேட்பது தான் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வேலை. அதான் மேஜிஸ்ட்ரேட்டுடைய வேலை. அதுக்கு பதிலாக அவனை ரிமாண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நேராக சிறைக்கு போறான். அப்படி டாக்டர்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல இவங்க இன்ஜுரிஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிருந்ததுன்னா அந்த இன்ஜுரிஸை பார்த்தவொடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும், இல்லாட்டி அவனை பார்க்கணும்னு கேட்டிருக்கணும்.
இதெல்லாம் அந்த மேஜிஸ்ட்ரேட் செய்யல. ஜெயிலுக்கு போறாங்க, ஜெயிலில் அவனை அட்மிட் பண்றாங்க, இந்த இருவரையும் ஜெயிலில் அட்மிட் பண்றாங்க. போன உடனே இவர்கள் என்ன பண்றாங்க, ஜெயிலில் அட்மிஷன் போட்டாங்கன்னா அட்மிஷன் போற நேரத்தில் காயங்கள்லாம் என்ன இருக்குன்றத வந்து நோட் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவங்க அதில் பண்ணாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம இப்போ ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியும். நான் எதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியும்னு சொல்றேன்னா, கஸ்டோடியல் டார்ச்சர், சித்திரவதை, கஸ்டோடியல் டெத், அதன் விளைவாக இறந்து போவர்கள், கொலை செய்யப்பட்டு இறந்து போவர்கள், தகவல் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் எவ்வளோ ஒரு வீக்கா நாம இருக்கிறோம்னு பார்த்துங்க. எந்த தகவலும் தெரியாமலே நம்ம வழக்கு நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். இதெல்லாம் நீதிபதிகளுக்கு புரியணும். ஒரு முழுமையான தகவல் பெற்ற ஒரு ஒரு நபராக நான் இருக்க முடியாது. நீ இப்ப போய் சாத்தாங்குளத்தில் போய் கட்ட பார்க்கணும்னா கட்ட பார்க்க முடியாது. சாத்தாங்குளம் மேஜிஸ்ட்ரேட் கட்டி போட்டு அவர் டாக்கெட்டை வச்சு பூட்டி வச்சுக்கிட்டாரு, கொடுக்க மாட்டாரு. காரணம் அவர் அம்பலமாவார தன்னை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு. அதை பாதுகாப்பா வச்சாரா, வேற ஏதோ டேம்பர் பண்ணாரா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு. சிறையில் அவர் அட்மிட் பண்ண பிற்பாடு மோஸ்ட் ப்ராபப்ளி சிறையில் அந்த காயங்களை நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணாம இருந்தாங்கன்னா அது அவருடைய உச்சகட்ட முட்டாள்தனம். ஏன்னா அந்த காயங்கள்லாம் சிறையில் உண்டானதா மாறிடும். ஆனா சிறையில் இவ்வளவு காயங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு காயங்கள்ல கஷ்டப்பட்டிருக்கானே, இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. உட்கார முடியாம இருந்திருக்கும், அந்த பையனால உட்கார முடியாம இருந்திருக்கணும். இத்தனை லுங்கி கரைகள் ரத்தக்கரைப்பட்ட லுங்கியா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கம்பியை விட்டு பின்னாடி இருந்து குத்தி இருக்காங்கன்னா அது எவ்வளவு கொடூரமான காயங்கள், உள்காயங்கள் உண்டாகி இருக்கும். அவர்கள் மருத்துவமனையில் இவங்களை அட்மிட் பண்ணாம இருந்தது சிறைத்துறையினுடைய தவறா போகுது. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி மத்தியானத்துல அங்க சிறையில் இருக்காங்க. 22ஆம் தேதி வரைக்கும் 2 நாட்கள் சிறையிலே இருந்திருக்காங்க. சிறையில் வேற யாரோ மருத்துவர்கள் வந்து பார்த்தாங்களா, அப்படி யாராவது ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அந்த மருத்துவரும் செத்தான். அந்த மருத்துவரையும் விட போறது இல்லை இப்போ. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி மாலை உணவு சாப்பிடும் போது அந்த பையனுக்கு நெஞ்சு வலிக்கிறதாக அவர் கூறியதாக, ஆகையால் உடனடியாக கோயில்பட்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. 8 மணிக்கு போய் சேர்றாங்க, அட்மிட் பண்றாங்க. 8:30 மணிக்கு அவர் இறந்து போறார். இதுதான் நமக்கு வர்ற தகவல். இதுல 1-2 டைமிங்ல மாற்றங்கள் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கோவிட் காலத்தில் நேரடியாக போக முடியாம நம்ம ஆட்கள் போய் அங்க 10-15 வழக்கறிஞர்கள்லாம் சுத்தி வளைச்சு, வழக்கறிஞர்ல வெவ்வேறு விதமான வழக்கறிஞர் இருக்கோம். நாங்க எல்லாம் ஒரே மாதிரி வழக்கறிஞர் இல்லை. இறுதியா புகார் எழுதி கொடுத்தது வந்து நம்ம சிபிஎம் கட்சியினுடைய வழக்கறிஞர் சுப்பு அவர்கள் தான். அந்த வீட்டில் போய் அம்மாட்ட பேசி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாட்ட அந்த ஜெயராஜுடைய மனைவி கிட்ட பேசி தகவல்லாம் கேதர் பண்ண பிற்பாடு தான் புகார் எழுதுறாரு. அந்த புகாரை வந்து அனுப்புறாரு. நாங்களும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. எங்களுடைய ஆட்கள் அங்கே கீழே சாத்தாங்குளத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில். ஸோ இது வந்து முதல் அந்த தம்பியுடைய இறப்பு. 8:30 மணிக்கு பையன் இறந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த வார்டன் ஜெயிலர் சுதாரிச்சிருப்பான். எப்பா இது சிக்கலா போச்சு, பையன் போயிட்டான், இவரும் சீரியஸா இருக்காரு, அவருக்கு காய்ச்சல் இருந்ததான். காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால உடனே அவரை 10:30 மணிக்கு அவரை அட்மிட் பண்றாங்க. காலையில் 5:30 மணிக்கு அவர் இறந்து போறாரு. அப்பா இறந்து போறாரு. மகன் முதல்ல போறாரு, அப்பா அதுக்கப்புறம் போறாரு. இதுதான் நமக்கு வர்ற தகவல்கள். நண்பர்களே, ரொம்ப கிளீனா இது மும்மூர்த்திகளுடைய சைலண்ட் கான்ஸ்பிரசி என்று நான் சொல்லுகிறேன். அமைதியான முறையில் அவர்கள் ஒரு சதி திட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். சித்திரவதை, அது தடை செய்யப்பட்டது. ஒரு குற்றம், குற்றவியல் குற்றம், யார் செஞ்சாலும் குற்றம். அதுக்கு யார் உடந்தையாக இருக்காங்களோ அவங்க குற்றம். நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பா இருக்கிறேன். பீப்புள்ஸ் வாட்ச் நிறுவனத்தில் சில தவறுகள் நடப்பதற்கு நான் காரணம் நடந்துட்டு இருக்குன்னா
அது அவர் செஞ்ச தவறு என்று மட்டும் போக முடியாது. அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நானும் அந்த 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 குற்றம் நடந்ததுக்கு பாரத்தில் கொஞ்சம் பாரம் என் மேல வரணும். 2 சப் இன்ஸ்பெக்டர் தான் அடிச்சாங்க, 2 கான்ஸ்டபிள் தான் போய் இழுத்துட்டு வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் ஒன்றும் செய்யவில்லை. ஐயா ஸ்ரீதர், நீங்க தப்பிச்சு போகாதீங்க. உங்களை இப்ப சாத்தாங்குளம் காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. நீரும் குற்றம் செய்திருக்கிறீர்கள். உனக்கு தெரியாமல், இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் இவ்வளவு விஷயம் உள்ளார நடக்கிறதுக்கு ஒரு இரவு ஃபுல்லா வச்சு அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரிமாண்டு கொண்டு போறாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டாமே ரிமாண்டு கொண்டு போயிடுவாங்களோ? இல்லைன்னா சொல்லுங்க, எங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர்லாம் பெரிய ஆளுங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறவங்க, அதனால நான் அவங்க பக்கத்திலே போறது கிடையாதுங்க அப்படின்னாச்சும் சொல்லுங்க. எங்க சைடு வாங்க. காரணம், இந்த ரகு கணேஷ் அது போன்றவர் என்று மறந்து விடாதீர்கள். சோ மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட பார்க்கல. அதுக்கு ட்விஸ்ட், இது கரோனா டைம், அதனால நான் பார்க்கல. நான் வீடியோ கான்பரன்சிங் மூலமா பார்த்தேன். வீடியோ கான்பரன்சிங் மூலமா பார்த்தேன்னா வீடியோ கான்பரன்சிங் மூலமா அவர்கிட்ட பேசுறீங்களா? மைக்க கொடுற அவர்கிட்ட, போனை கொடுத்து அவர்கிட்ட பேசு. காயங்கள் ஏதோ இருக்காப்பா, யாரும் அடிச்சாங்களப்பா, உடம்புல ஏதாவது காயம் இருக்காப்பா என்று நீங்க கேட்டீர்களா? இப்ப நீங்க எழுதியிருப்பீங்க, மேஜிஸ்ட்ரேட் உட்காந்து எல்லாம் மற்றதெல்லாம் எழுதி இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் நடக்கல. அதனாலதான் அந்த பாரை சார்ந்த வழக்கறிஞர் உன்னிடம் பேசும்போது நீ சொன்ன, ஐயா முன்னாடி சொல்லியிருக்க கூடாது, நான் அவனை பார்த்துருப்படப்பா அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ரகசியமாக இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் காவல்துறையே தப்பு சொல்றோம்னு நினைச்சிடாதீங்க. காவல்துறை தப்பு செய்வதற்கு மற்ற துறைகள் ஒத்துப்போவதன் காரணமாக தான் தொடர்ந்து அவர்கள் தப்பு செய்கிறார்கள். அது இது போன்ற குற்றவியல் நடுவர்கள் இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக அவர்கள் தப்பு செய்வதற்கு காரணமாக இருப்பார்கள். ஒரு ஆப்பிள் ஒருத்தன் திருடுறான், ஒரு 10 ரூபா பொருள் ஒருத்தன் திருடுறான், அவனை கூட்டிட்டு போய் நீங்க தெஃப்ட் கேஸ் போட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டீங்கன்னா அவன் கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வெளியே வரான். அது மாதிரி போலீஸ்காரங்க கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டா மாறுறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் வெக்கத்தோட பேச வேண்டிய விஷயங்கள். இது போன்ற சாத்தாங்குளத்தில் நடந்தது. ஒரு சித்திரவதையால் அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த சித்திரவதை செய்யும் போது உங்களுக்கு தெரியும் இதனுடைய விளைவுகள்லாம் என்னன்னு தெரியும். சட்டம் தெரிந்தவர்கள் நீங்க. கூட்டாக சதி செய்து பேசி இதை எப்படி மறைப்பது எல்லாம் பேசிதான் செஞ்சிருக்கீங்க. இது ஒரு கூட்டு சதி. அந்த சதியில ஒரு பாகம் உங்க மேஜிஸ்ட்ரேட், இன்னொரு பாகம் அந்த ஜெயிலருக்கு போய் சேது இருவரை கொலை செய்திருக்கிறீர்கள். முதல் வழக்கு போட்டது தப்பு, 2வது இது போன்ற செக்ஷன்ஸ் போட்டது தப்பு, 3வது அவர் ரிமாண்டுக்கு கொண்டு போனது தப்பு, 4வது அவர் ரிமாண்ட் பண்ணது தப்பு. இறுதியில் மக்கள் 2 பேரும் உயிர் இழந்து விட்டார்கள். உயிர் இழந்ததற்கு காரணம் என்ன? எஸ்பி கிட்ட மீடியா கேட்கிறாங்க. அறிவார்ந்த எஸ்பி என்ன சொல்றாரு? அந்த அப்பனுக்கு சொல்றாரு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, அதனால அவர் இறந்துட்டார். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னது மையன், அப்பா இல்லை. சரி, யாரா இருக்கட்டும், இவர் என்ன இசிஜி பார்த்துட்டு இருந்தாரா எஸ்பி? உயர் நீதிமன்றத்தில் என்ன தெரியும்னு கேட்கும்போது இது சொல்லியே. அவங்க ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாங்க, அவங்க வீக் ஹார்ட்னால இறந்து போனாங்கன்னு அவர் சொல்லலையே. அவர் நடுங்கி நீதிமன்றத்தின் முன் நின்னதை நாங்கள் பார்த்தோமே, எல்லா வழக்கறிஞரும் பார்த்தோமே. அருண் பாலகோபால் நின்னத மக்கள்கிட்ட டிவியில் சொன்னதும் பத்திரிகையில் சொன்னதும் நீங்க நீதிமன்றத்தில் சொல்றதுக்கு உங்க வாய் கேட்கல. தப்பு. எனக்கு புரியுது. நேர்மையா இருக்கக்கூடிய ஆபீசருக்கு மனசு கஷ்டப்படுவீங்க. எல்லாரும் தவறு செய்பவர்கள் கிடையாது. பலர் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நேர்மையா இருக்கிறாங்க. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் கை சுத்தமானவர்கள் இன்னும் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு அவர்கள் படுறதில்லை, நம்ம கண்ணுக்கெல்லாம் தவறு செய்யறவன் தான் படுறான். அது மாதிரி மானத்துடனும் மாண்புடனும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு தலை குனிந்து அழுது இருப்பார்கள். அப்படி ஆட்கள் இருக்கிறார்கள் என்று எங்கள் பலர் நம்புகிறோம். ஆனா சுப்பீரியர் ஆபீசரும் அதே மாதிரி இருக்கணும்.
ஐபிஎஸ் ஆபீசரை எதுக்கு போடுறாங்க? எங்க நகரத்தில் 5 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க. எதுக்கு? மேற்பார்வை செய்வதற்கும் இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு பார்ப்பதும், அதன் விளைவாக இது போன்ற எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு பார்வையிடுறதுக்கு தான் சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. எங்களை கைது செய்து பொய் வழக்கு போடுறதுக்கு கிடையாது. உங்களுடைய அறிவு எல்லாத்தையும் தவறாக மோசமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த ரகு கணேஷ்ட வருவோம். இந்த ஒரு வழக்கு மட்டும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லை. நீங்க சாத்தாங்குளம் பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் எல்லாருமே சொல்லுவார்கள், சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் டார்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட் ரகு கணேஷ். கோயில்பட்டி சப்ஜெயில இருக்கக்கூடிய ராஜா சிங் எப்படி இருக்காரு? கோயில்பட்டி சப்ஜெயில இருக்கக்கூடிய ராஜா சிங்கை சித்திரவதை செய்தது யார்? கோயில்பட்டி சப்ஜெயில இருக்கக்கூடிய ராஜா சிங்க்கு இதே ட்ரீட்மெண்ட், ஏனஸ்ல கம்பி ஏத்துற ட்ரீட்மெண்ட் ரகு கணேஷ் கொடுக்கவில்லையா? இதெல்லாம் ரகசியங்களா? எஸ்பி அவர்களை பதில் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பாளையங்கோட்டையில் இருந்த பாளை சண்முகம் தான் சரியான ஒரு மூத்த வழக்கறிஞர். பாளை திடலில் ஒரே ஒரு சேர் போட்டு ஒரே ஒரு மைக்கு போட்டு வாரம் வாரம் நீங்க செய்யற அசிங்கத்தெல்லாம் ஓப்பனா பேசக்கூடியவர். பதில் சொல்லுன்னு சொல்லுவார். அவங்க எல்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க, இந்த வாரம் அவர் என்னையா சொல்ல போறாருன்னு. இந்த ரகு கணேஷ் ஒரு போலீஸ் இன்ஃபார்மரை கொலை செய்து விட்டார்கள் என்ற காரணத்தினால மகேந்திரன் என்ற ஒருவனை, மகேந்திரனுடைய பிரதர், அவரை தேடுறாங்க, பிரதர் கிடைக்கல. ஆனால் மகேந்திரனை கூட்டிட்டு போய் அடிச்சு சித்திரவதை செய்து மகேந்திரனை ரகு கணேஷ் கொலை செய்யவில்லையா? இது எப்படிப்பா ஹென்றி டிஃபேனுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல? சாத்தாங்குளத்தில் எல்லாருக்கும் தெரியுதுயா? உங்களுடைய ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் என்னங்க பண்றாங்க? உங்க எஸ்பிசிஐடி என்னங்க பண்றாங்க? எஸ்பி அவர்களே, உங்க எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து என்ன ரோல் கால் நடத்துறாரு? இந்த தகவல் உங்ககிட்ட மறைக்கிறாரா? அன்னைக்கே ராஜா சிங்குக்கு நடக்கக்கூடிய அன்னைக்கே எஸ்பி நீங்கள் தலையீடு செய்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது. அன்னைக்கு நீங்கள் ரகு கணேஷுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்திருந்தீர்கள் என்றால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதுல தவறிட்டீங்க. தவறிட்டேன்னு சொல்லக்கூடாது, வேண்டுமென்றே தவறி இருக்கீங்க. மகேந்திரன் இறப்புக்கு இந்த சித்திரவதை செய்த ரகு கணேஷ் காரணமாக இருந்திருக்கார். அதையும் மறைத்திருக்கிறீர்கள். அதை எழுப்ப வேண்டும் என்று கேட்டதெல்லாம் பேய் குலத்தை சார்ந்தவர்கள். என்கவுண்டர்ல போட்டுருவேன் மிரட்டியிருக்காரு. அதனால பேசாம பயந்திருக்காங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு மாண்பு இருந்தால் தயவு செய்து, இது ஒரு சமூக குற்றம் நடந்திருக்கு. இந்த சமூக குற்றத்திற்கு திருத்தம் நான் மட்டும் கொண்டு வர முடியாது, சிபிஎம் கட்சி மட்டும் செய்ய முடியாது. உங்களை போன்ற மாண்புள்ளவர்கள், நேர்மையானவர்கள் வெளியே வாருங்கள். போங்க பேய்க்குளத்துக்கு போய் விசாரணை நடத்துங்கள். அந்த விசாரணையில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உண்மை என்று தெரிந்தால் அப்புறம் நடவடிக்கை எடுங்க. நான் என்ன சொல்றேன், எஸ்பி ஒரு குற்றவாளி என்று நான் நிக்க வைக்கிறேன். என் கெட்ட நேரம் ஒவ்வொரு முறையும் அந்த தூத்துக்குடி எஸ்பியை பத்தி பேச வேண்டிய நிர்பந்தம். ஆனால் அது எனக்கு கடமை. என் வசதிக்காக, என்னை 4 பேர் போற்றுவதற்காக பேசுகின்றவனா நான் இருந்தேன்னா நான் உருப்பட மாட்டேன். சாதாரண நல்ல காவல்துறையிலிருந்து இது போன்ற கொலை செய்பவர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தால் நான் பேசியாகணும், உண்மையை சொல்லி ஆகணும். வழக்கறிஞருடைய தொழில் அது. அரசியல் சட்டத்தை எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வளவு நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமாக கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு எங்களுக்கு. அதில் கண்டிப்பாக எங்க மேல் கெட்ட பேர் வரும். சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் பப்ளிசிட்டியில ரொம்ப பைத்தியம் பிடிச்சவங்க, அதனால தான் பேசுறாங்கன்றது.
நானும் அமைதியாக வீட்டில் குடும்பத்தோட நல்லா இருக்கணும், பேத்தியோட குழந்தைகளோட அன்போ நேரத்தை செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறவன் தான் நான். எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் இல்லையா? ஆனால் சமூக பொறுப்புகள் எங்களுக்கு இருக்குன்ற காரணத்தினால் நாங்கள் இந்த பணியை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நண்பர்களே, காவல்துறை அத்துமீறல்கள் நடக்கும் பொழுது, இது போன்ற சித்திரவதை சமாச்சாரங்கள் நடக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முதல் பணி மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். ஒரு சரியான மருத்துவமனைக்கு கொண்டு சென்று, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அதை பதிவு செய்வதற்கு காரணமாக நாம் இருக்க வேண்டும். நான் சொல்றது ரொம்ப ஈஸி. தோழர் பாஸ்கர், நீங்க திருநெல்வேலியில ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்க, கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி, கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கு மனு எழுதி, இடத்தை தேர்வு செஞ்சு, அனுமதி கடிதாசை போய் கொடுத்து, அவனை அதை படிக்க வச்சு, அவன் ஆர்டரே போட மாட்டான். எங்க மாதிரி ஆள்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஆர்டர் போட்டாருன்னு கேட்டுட்டு இருப்போம். ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட தான் தெரியும் அது எவ்வளவு சிரமமானது. அதே போல்தான் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் அது சொல்றதுக்கு வசதியா இருக்கு. அதை செய்யறதுக்கு போறாங்க பாரு, அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு சிரமம்னு. ஆனால் இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம இமீடியட்டா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து, டீனுக்கு தெரியப்படுத்தி, ஆர்எம்ஓக்கு தெரியப்படுத்தி, ப்ரெஷர் கொடுத்து நம்ம போட்டுடலாம். ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஸ் அ மஸ்ட். மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாம சித்திரவதையை நிரூபிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி இறக்கக்கூடிய கேசஸ்லாம் முன்னாடி ஆர்டிஓ விசாரணை நடக்கும். இப்போ 176(1)A சொல்லி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் காவல் நிலையத்தில் ஏற்படுகின்ற இது போன்ற இறப்புகள் அல்லது பாலியல் வன்முறை வழக்குகளில் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டிஓ விசாரிக்க கூடாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வேண்டும்ன்றதா இங்கேயும் ஒரு மேஜிஸ்ட்ரேட், கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட்டை நியமனம் பண்ணியிருக்காங்க விசாரணை நடத்துவதற்கு. நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது அந்த மேஜிஸ்ட்ரேட் மிக சிறப்பாக செய்வார் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் செய்த தவறை இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் சொல்வது எவ்வளவு சிரமம் என்று தெரியும். அதனால தான் சொல்றேன், நானும் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உண்மையை பேசுவீர்கள் என்று. இந்த வழக்கில் உடனடியாக 2 மணிக்கு எஸ்பி சொல்றாரு, 2 பேரும் டிரான்ஸ்பர், 2 SI டிரான்ஸ்பர். மக்கள் எதிர்க்கிறார்கள், வியாபாரிகள் எதிர்க்கிறார்கள். கலெக்டர் வரார், 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கலெக்டர் பேசுறார். பேச்சுவார்த்தையின் இறுதியில் 3:10க்கு கலெக்டர் சொல்றார், 2 சப் இன்ஸ்பெக்டரும் சஸ்பெண்டு, 2 ஹெட் கான்ஸ்டபிளும் சஸ்பெண்டு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்கன்றாங்க. மாலையில சொல்றாங்க முதலமைச்சர் 10 லட்ச ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தாங்க. எதுக்குங்க நஷ்டஈடு? அவங்க என்ன பிச்சை கேட்டுட்டு இருந்தாங்களா? நஷ்டஈடு கொடுக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யுங்கள். நீங்க 10 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்களோ, 20 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்களோ, அல்லது வியாபாரிகள் சங்கம் கேட்ட மாதிரி 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களோ, அது வேற விஷயம். மக்கள் யாரும் பிச்சை கேட்கவில்லை, உரிமை கேட்டுக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு தயார் இருந்தால் நீங்கள் முதல்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 302ல போலீஸை நேம் பண்ணுங்க. அந்த நேம்ட் அக்யூஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மதுரை ஐஜி சவுத்தை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா போடுங்க. இந்த சும்மா பூச்சாண்டி சிபிசிஐடி சிபிஐ இதெல்லாம் வேண்டாயா. அந்த யாரு ஜூரிஸ்டிக்ஷன் ஐஜியோ அந்த ஐஜியை இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய ஹெட்டா போட்டு அவர் டீமை செலக்ட் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க. அது ஒரு தரமான டிஜிபி உடைய தரமா இருக்கும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு குற்றவியல் வழக்கு என்றால் ஒரு காவல்துறை தான் அதை விசாரிக்க முடியும், வேற யாரும் போய் விசாரிக்க முடியாது. அதனாலதான் காவல்துறை விசாரிக்கட்டும் சொல்றோம். நீங்க பாட்டுக்கு சிபிசிஐடியில் உங்களுக்கு வேண்டிய ஆபீசரை போய் விசாரிக்க சொல்லுவீங்க. நாங்க சொல்றோம் இந்த ஜூரிஸ்டிக்ஷனுடைய ஐஜி தலைமையில். நாங்க வேற யாரையும் சொல்றோமா? துறைக்கு வெளியே ஆள் கேட்கிறோமா? இந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த சரகத்தை தெரிந்த, தென் மாவட்டங்களை அறிந்த, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் மதிக்கின்ற,
சவுத் ஐஜியை விசாரிக்க சொல்லுங்க. சவுத் ஐஜி வந்து அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய நல்ல ஆபீசர்ஸ் யாரோ அவர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நீ 10 லட்ச ரூபா கொடுக்குறியா 20 லட்ச ரூபா கொடுக்குறியா அது உன்னை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பை ப்ராப்பர் ஆனஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிள் போலீஸ்மேன். நாங்கள் நீதிபதி விசாரிக்கணும்னு கேட்குறோம். அது இன்குவெஸ்ட் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும். நீங்க விசாரணை ஆரம்பிங்க. நீங்க காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு வந்துட்டீங்களா? இப்போ முத்துக்கருப்பன் பழைய டிஜிபி பேசுறாரு இன்னைக்கு டிவியில். முத்துக்கருப்பன்லாம் மதுரையில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாருன்னா எங்களுக்கு தெரியும். ஒரு விசாரணை நடக்கும் போது இன்னொரு விசாரணை நடக்கக்கூடாது. புதுசு புதுசா காரணங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஐயா, எந்த விசாரணையும் நடக்க முடியாத நேரத்தில் நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஏன் முன்னோண்டீங்க? You suspect something has gone wrong. Register an FIR. குறைந்தபட்சம் ரெஜிஸ்டர் FIR. இதான் நம்முடைய கோரிக்கை. நீங்க போய் கமிஷன் ஆஃப் என்கொயரி போடு, இன்னொரு ஜஸ்டிஸ் சோன் சோ சொக்கலிங்கத்தை கூட்டிட்டு வராதீங்க. அதெல்லாம் வேண்டாயா, நாங்க பார்த்துட்டோம், தூத்துக்குடியில் பார்த்துட்டோம். இப்ப எல்லா பலியும் கரோனா மேல போயிடும். அங்க 15 பேர் 16 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு இன்னும் ஒருத்தனை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. சிபிஎம் கட்சி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு 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 வழக்கு நாங்கள் எல்லாம் கூட்டாக செஞ்சுட்டு இருந்தோம். பட் அந்த வழக்கம் ஸ்பெசிஃபிக்காக போட்டது சிபிஎம் கட்சி, உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போனது சிபிஎம் கட்சி. இது போன்ற சித்திரவதை வழக்கில் முதல் விஷயம் நமக்கு வேண்டியது என்னன்னா, உறுதியா மெடிக்கல் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் 176(1A) என்கொயரி. அந்த 176(1A) என்கொயரியில் சாத்தாங்குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சாட்சியம் அளிக்க வேண்டும். அந்த கடையில் அவரை அடித்ததை பார்த்தவர்கள், காவல் நிலையத்தில் அவரை அடி வாங்குவதை பார்த்த வழக்கறிஞர்கள், மற்ற பொதுமக்கள், இது தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்றால் நாம் அனைவரும் நம்முடைய சின்ன சின்ன வட்டங்களை தாண்டி வந்து நிற்க வேண்டும். தயவு செய்து வழக்கறிஞர் சொல்றதை மட்டும் கேட்காதீங்க, மனசாட்சி சொல்றதையும் கேளுங்க. ரொம்ப அவசியம். பொதுமக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்க தோழர்களுக்கும் நான் கேட்கிறேன், அந்த 176(1A) கோயில்பட்டி மேஜிஸ்ட்ரேட்டுடைய என்கொயரியில் நீங்கள் ஆஜராகுங்கள். இது போன்ற காவல்துறை சித்திரவதைக்கும் அதன் விளைவாக ஏற்படுகின்ற காவல் நிலைய மரணங்களுக்கும் முடிவு வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக சாத்தாங்குளம் மாற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வன்முறை பாதையில் நாம் இறங்க வேண்டாம். காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கேயாவது வன்முறை வந்துருமா? பாடியை கொண்டு போகும்போது இன்னாருடைய ஆளுங்க அன்னாருடைய ஆளுங்க வந்துருவாங்களா? இறுதியாக சொல்றேன், சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் ஏற்படுகின்ற சித்திரவதைக்கு, இது போன்ற கொலைகளுக்கு பின்னே சாதியும் இருக்கு என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதி இல்லைன்னு அவங்க சொல்லட்டும், பார்ப்போம். பகிரங்கமாக சொல்வதற்கு கீழே கேவலமான நபர்கள் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய நியாயமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களை போன்றவர்களை நீங்கள் சிரிப்பீர்கள், திட்டுவீர்கள், எப்பொழுதும் இப்படிதான் பேசிக் கொண்டிருப்பார் என்று சொல்லுவீங்க. நாங்கள் மனசாட்சிக்கு மாறாக பேருக்கும் புகழுக்கும் பேசுபவர்கள் அல்ல என்பதை பகிரங்கமாக கூற விரும்புகிறோம். இது கடமை. ஒரு வழக்கறிஞனா இதுதான் எங்க கடமை. நாங்கள் இதை செஞ்சு ஆகணும். லாப கணக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேச முடியாது, பேசிதான் ஆகணும். மனித உரிமை இந்த மாதிரி விஷயங்களை தலையீடு செய்கின்ற ஒவ்வொரு சிபிஎம் கேடரும், ஒவ்வொரு மாற்று கட்சி மாற்று அமைப்புகள் கேடரும் மனித உரிமை காப்பாளர்களாக செயல்படுகிறீர்கள் மறந்தடா. உங்களுக்கும் எனக்கும் ஐநா சபையினுடைய மனித உரிமை காப்பாளர் பிரகடனத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் உங்களை சார்ந்தது, என்னை சார்ந்தது. அந்த 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 பொறுப்பு நமக்கு இருக்கு. தயவு செய்து நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டு தெருவில் நாம் கொண்டு செல்ல வேண்டிய போராட்டங்களை நிறுத்திவிட வேண்டாம்.
போராட்டங்கள் வேற, நீதிமன்ற தலையீடு. நீதிமன்ற தலையீடு மேல இருக்கலாம், இன்னொரு நாள் நீதிமன்ற தலையீடு கீழே வரலாம். ஆனால் நம்முடைய இயக்க பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நீதிமன்ற தலையீடை சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு வழி செய்யும் தவிர மாறுபட்டதில்லை. அதனால சுவமோட்டோ வழக்கு போட்டாங்க, அவங்க கையில் விட்டுருவோன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, அது தப்பு. கண்டிப்பாக ஒரு இயக்கம் தேவை. இயக்கம் இல்லாமல் உரிமைகள் பெற முடியாது. அந்த பணியை இறந்த அந்த 2 சகோதரர்களுக்காக வியாபாரிகள் நம்மளோட இருக்காங்க. வியாபாரிகள் கண்டிப்பா நம்மளோட இருப்பாங்க, எந்த சந்தேகமும் இருக்காது. வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் வெள்ளையன் பேசியிருக்கார். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்ன்றத வச்சு அவங்க இன்னைக்கு கடையெடுப்பு செஞ்சிருக்காங்க. அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த கூட்டு இயக்கத்தை கொண்டு செல்வோம், யாரையும் பிரிப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்க உங்களை போன்றவர் முன்னே நின்னீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வசதியா இருக்கும். பெருந்தலைவர்கள்லாம் பின்னாடி நிற்கட்டும், போராட்ட தலைவர்கள் முன்னே வரட்டும். இது ஒரு போராட்ட களமாக, சட்டபூர்வமான போராட்ட களமாக, நியாயமான அதிகாரிகள் தலையீடு செய்து துறையின் மாண்பை காப்பாற்றுகின்ற செயல்பாடுகளில் அவர் இறங்குவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றி, அதுதான் நம்முடைய வெற்றி. இது முடியும், செய்வோம். கண்டிப்பாக இது நம்முடைய வெற்றிகரமான ஒரு முடிவாக இது முடியும்.